வெல்கம் டு KalasFoodie. இன்னைக்கு நம்ம KalasFoodieல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்யலாம். அது பிரியாணி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். காஞ்சோனி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 5, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 4 நல்லா இடித்து வச்சுருக்கேன், பூண்டு 5 பல் நல்லா இடித்தது, இஞ்சி துருவுனது 1 டீஸ்பூன், இது வரைக்கும் நம்ம KalasFoodie சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் நல்லா பொடியாக கட் பண்ணது, சால்ட் கொஞ்சோண்டு, வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இடித்து போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 தக்காளி க்ரஷ் பண்ணது, நல்லா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாதான் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். நல்லா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் இருக்கிற மாதிரி, தக்காளி இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பீஸாக. அதே நறுக்கி போடவும் வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆனோடனே மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதை நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிப்போம். தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு, இதுக்கு தேவையான சால்ட் ஏற்கனவே வெங்காயத்தில் போட்டிருக்கோம், இப்போ பார்த்து போட்டுப்போம். இந்த அளவுக்கு ஆயிலே நல்லா மசாலாலாம் ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். Few minutes later. இந்த மாதிரி நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா பாயில் ஆகி இப்படி ஆயில் செப்பரேட் ஆன பிறகு தேங்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 4 பீஸ் தேங்காய், 10 முந்திரி பருப்பு, சோம்பு அரைச்சிருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது ஒரு க்ரீமி டேஸ்டி இருக்கும். கொஞ்சம் ரிச்னஸ்க்காக தான் சேர்க்குறேன். வேண்டான்னு நினைக்கிறவங்க இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தேங்காவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும், கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த அளவுக்கு கொதித்து ஆயில் செப்பரேட் ஆனோடனே எடுத்து வச்சிருக்க முட்டையை உடச்சி ஊற்றிப்போம். அப்படியே கொஞ்சம் இடம் விட்டு விட்டு உடச்சி ஊற்றுவோம். நாலு எக் ஊற்றிருக்கோம். இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஒரு 10 நிமிஷம். Few minutes later. இப்போ எக்கெல்லாம் அழகாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை கொஞ்சம் போட்டுப்போம். அப்படியே கேக் மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்று அழகாக வெந்திருக்கு.
இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அது டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.